ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாவது வீடியோ. இந்த வீடியோவில் வினா வகைகள் மற்றும் விடை வகைகள் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்முடைய சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தோம் பகுபத உறுப்பிலக்கணத்தில். இந்த பகுபத உறுப்பிலக்கணத்தில் 5 சொற்கள் கொடுத்துருந்தோம். இந்த சொற்களில் மிக கடினமான சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மயங்கிய. இப்போ நம்ம மயங்கு கூட்டல் ஈய அப்படின்னு ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க. மயங்கு கூட்டல் ஈ கூட்டல் ஆ அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா இதுதான். மயங்கு அப்படின்னா பகுதி. அடுத்தது இன்ல இறந்த கால இடைநிலை. இன்னன்றது புணர்ந்து கெட்டது. இதுல இருக்கக்கூடிய அந்த உடம்படு மெய் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈன்றது உடம்படு மெய், ஆன்றது பெயரச்ச விகுதி. இதுதான் மயங்கிய என்னும் சொல்லிற்கான சரியான பகுபத உறுப்பிலக்கணம். ஓகேங்களா? அடுத்தது வினா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வினா. வினா வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும், வினா, ஆறும், இழுக்கார். இது எதுல சொல்லியிருக்காங்க? நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும், வினா, ஆறும், இழுக்கார். இப்போ நாம் போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது நாம் என்ன பண்ணணும்னா வினா வகைகள்னா மொத்தம் 6. அது என்னென்னு கேட்டாவே அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எண்டு வரைக்கும் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி வரிசையாக தான் நாம் என்ன பண்ணணுங்க, மனப்பாடம் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு அறிவினா. இப்போ இந்த இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வினான்றது எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அதுல முதல் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறிவினா. என்னதுங்க? அறிவினா. இந்த டாபிக்ல இருந்து கூட லாஸ்ட் இயர் பேப்பர் 2ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அறிவினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நமக்கான கொஸ்டின். ஏன் தெரியுங்களா? நம்ம எல்லாருமே ஆசிரியர்கள். நமக்கு தெரிந்த ஒரு கொஸ்டினுக்கான விடை மாணவர்களுக்கு தெரியுதான்னு நாம தான் அதிகமா செக் பண்ணுவோம். அப்ப தமக்கு தெரிந்த விடை மற்றவர்களுக்கு தெரிந்திருக்கா அப்படின்னு சொல்லி நாம செக் பண்றோம் அப்படின்னா அதுதான் அறிவினா. அதுதான் அறிவினா. ஓகேங்களா? திரும்பவும் சொல்றேன். தான் அறிந்த ஒன்றை மற்றவர்கள் அறிந்திருக்காங்களா அப்படின்றது தான் என்னதுங்க? அறிவினா. தான் அறிந்த ஒன்றை மற்றவர்கள் அறிந்துள்ளனரா என வினவப்படும் வினாதான் அறிவினா. புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் அறிவினா தெரிஞ்சிருச்சு. இது யார்கிட்ட கேட்பா? ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்பாங்க. இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு சொல்லி யாரை கேட்குறாங்க? ஆசிரியர் மாணவரை கேட்குறாங்க. ஏன்னா ஆசிரியருக்கு அந்த கவிதையினுடைய பொருள் தெரியும். அது மாணவர்கள் சரியா சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்றது தான் அறிவினா. புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து 2வது அறியாவினா. இந்த அறியாவினான்றது யார் கேட்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள். யார் கேட்பாங்க? மாணவர்கள். யார்கிட்ட கேட்பாங்க? ஆசிரியர்கிட்ட கேட்பாங்க. தான் அறியாத ஒன்றை மற்றவர்களிடம் இருந்து அறிந்து கொள்வதற்காக இல்ல தெரிந்து கொள்வதற்காக வினவப்படும் வினாதான் அறியா வினா. தனக்கு தெரியாது. ஓகேங்களா? எனக்கு தெரியாது. அதை நான் மற்றவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த வினா என்ன வேணாங்க? அறியா வினா. என்ன வினா? அறியா வினா. புரியுதுங்களா? இப்போ அறிவினா அப்படின்னா
தனக்கு தெரிந்த ஒன்றை மற்றவர்கள் தெரிந்துள்ளனரா என வினவப்படும் வினா அறிவினா. தனக்கு தெரியாத ஒன்றை மற்றவர்களிடம் இருந்து தெரிந்து கொள்வதற்காக வினவப்படும் வினா அறியா வினா. ஸோ அறிவினான்றது ஆசிரியர் மாணவர்கள்ட்ட வினாக்கள் வினவுவாங்க. அதுவே மாணவர்கள் ஆசிரியரிடம் வினவப்படும் வினா அறியா வினா. அடுத்தது ஐய வினா. அடுத்தது என்ன வினாங்க? ஐய வினா. ஐயம்னா என்னங்க? ஐயம்னா என்னது? டக்குன்னு யோசிங்க. ஐயம்னா சந்தேகம். தனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை தெளிவுபடுத்தக்கூடிய வகையில வினவப்படக்கூடிய வினாதான் ஐய வினா. ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் வினாதான் ஐய வினா. ஓகேங்களா? ஸோ இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா? இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா? அது பாம்பா கயிறா? ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள், பாம்பா கயிறா? ஸோ இந்த மாதிரி தனக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் வகையில் வினவப்படும் வினாதான் ஐய வினா. அடுத்தது கொழல் வினா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கொழல், கொழல்னா வாங்குறது. கொழல்னா என்னது? வாங்குறது. கொழல்னா என்னது? வாங்குவது. என்ன வாங்குறோம்? ஒரு பருப்பு ஒரு கடைக்காரர்கிட்ட போய் பருப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கறது கொழல். ஏன்னா நம்ம போய் வாங்குறோம், ஒரு கடைக்காரர்கிட்ட நாம வாங்குறோம். ஒரு புத்தக கடையில போய் ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு நாம வினவுறோம். ஸோ அதுதான் கொழல் வினா. அதுதான் கொழல் வினா. வாங்குவதற்காக வினவப்படும் வினா கொழல் வினா. இதுவே கொடை வினா. கொடைனா கொடுப்பதற்கு. கொடைனா கொடுப்பதற்கு. புரியுதுங்களா? கொடைனா கொடுப்பதற்கு. தங்கிட்ட ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா மற்றவர்கள்ட்ட கொடுப்பதற்காக வினவப்படும் வினா கொடை வினா. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவப்படும் வினா கொடை வினா. கொடுப்பதற்காக வினவப்படும் வினா கொடை வினா. அடுத்தது ஏவல் வினா. அடுத்தது என்னங்க? ஏவல் வினா. ஸோ இதுதான் கடைசி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அறிவினா பார்த்தோம். அடுத்து அறியா வினா பார்த்தோம். அடுத்தது ஐய வினா பார்த்தோம். அடுத்து கொழல், கொடை. இப்போ கடைசியா ஏவல். ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவப்படும் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினவப்படும் வினாதான் ஏவல் வினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவப்படும் வினாதான் என்ன வினாங்க? ஏவல் வினா. ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஏவுறது, அதுதான் ஏவல் வினா. புரியுதுங்களா? ஸோ இப்போ அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அறிவினானா தனக்கு தெரிந்ததை மற்றவர்கள் தெரிந்திருக்காங்களான்னு செக் பண்றதுக்காக வினவப்படும் வினா அறிவினா. அறியா வினா தனக்கு தெரியாத ஒன்றை மற்றவர்களிடம் இருந்து தெரிந்து கொள்வதற்காக வினவப்படும் வினா அறியா வினா. ஐய வினா தனக்கு ஏற்பட்டுள்ள ஐயத்தை, சந்தேகத்தை, டவுட்டை கிளியர் பண்ற வகையில வினவப்படக்கூடிய வினா ஐய வினா. கொழல், கொழல்னா வாங்குறதுக்காக. என்கிட்ட ஒண்ணு இல்லை, அதை கேட்டு வாங்கணும், அதற்காக வினவப்படும் வினா கொழல் வினா. இது மேக்சிமம் கடையில போய் கேட்போம். இப்போ ஒரு லைப்ரரிக்கு போறோம், ஸோ இந்த புத்தகம் இங்க இருக்கா அப்படின்னு நம்ம போய் கேட்போம். அடுத்து கொடை வினா. தங்கிட்ட இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கும், அது மற்றவர்கள் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வினவப்படும் வினா கொடை வினா. அடுத்து ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் ஏவல் வினா. அவ்வளவுதாங்க. இந்த 6 இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, வினான்றது 6 வகைப்படும். அறிவு, அறியாமை, ஐயுறல், கொழல், கொடை, ஏவல்
தரும் வினா ஆறும் இழுக்கார். இது எதுல குறிப்பிட்டிருக்காங்க? நன்னூல்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ வினா வகைகள் பார்த்துட்டோம். அடுத்தது விடை வகைகள். ஸோ இப்போ வினா பார்த்தோம், அடுத்தது விடை வகைகள். ஸோ விடை பற்றி கூட நன்னூல்ல சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி என்னும் என் இறையுள் இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப. ஸோ எதுல சொல்லியிருக்காங்க? நன்னூல். சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி. ஸோ இது எல்லாமே எதனுடைய வகைகள்? விடை வகைகள். அப்ப விடை வகைகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. விடை வகைகள் எத்தனை இருக்கு? 8. வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஸோ இப்போ விடையில ஃபர்ஸ்ட் சுட்டு. ஃபர்ஸ்ட் என்னது? சுட்டு. அப்போ சுட்டு விடை அப்படின்னா, சுட்டு விடை அப்படின்னா சுட்டி கூறும் விடைதான். சுட்டி கூறும் விடை, ஒரு இடத்த சுட்டி காட்டி கூறுறது. சரிங்களா? இப்ப கடத்தெரு எங்க இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா, இந்த பக்கத்துல தான் இருக்கு, இங்க தான் இருக்கு, கொஞ்சம் தூரம் தள்ளி போங்க, அங்க இருக்கு அப்படின்னு வந்து ஒரு வினாவை வினவும் போது அந்த வினாவுக்கு ஒரு இடத்தை சுட்டி காட்டி கூறுவது தான் சுட்டு விடை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வினா கேட்கும் பொழுது அந்த வினாக்கு சுட்டி கூறும் பொழுது சுட்டி கூறும் விடை. புரியுதுங்களா? ஒரு இடத்த சுட்டி காட்டி கூறுறோம் அப்படின்னா அதுதான் சுட்டு விடை. இப்ப கடை தெரு எங்கு உள்ளது அப்படின்னு இது எல்லாமே பாடப்புத்தகத்துல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள். ஸோ நம்ம மேக்சிமம் பாடப்புத்தகத்தை எக்ஸாம்பிளை தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஏற்கனவே லாஸ்ட் இயர் டெட்ல ஸ்பெஷல் டெட்லயே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 வந்து 12th வரைக்குமே கேட்டிருக்காங்க. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தடவை நம்ம விட்டுறவே கூடாது. எந்த டாபிக்ல எப்படி கேட்டாலும் நாம வந்து என்ன பண்ணணுங்க? கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சுட்டு விடை பார்த்துட்டோம். ஒரு இடத்தை சுட்டி கூறும் விடை தான் சுட்டு விடை. அடுத்து இரண்டாவது மறை விடை, மறுத்து கூறுறது. ஒருத்தவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதை மறுத்து கூறுறது. கடைக்கு போவியா அப்படின்னா நான் போக மாட்டேன், நான் போக மாட்டேன். அப்போ மறுத்து கூறுவது தான் என்னதுங்க? மறைவிடை. மறுத்து கூறுவது மறைவிடை. ஏன் இன்னைக்கு படிக்காம வந்த? நான் படிக்க மாட்டேன் அப்படின்றது. ஸோ அடுத்தது நேர்விடை. இப்போ நேர்விடை அப்படின்னா உடன்பட்டு கூறும் விடை. உடன்படுதல் என்னதுங்க? உடன்படுதல். ஸோ இது வந்து நம்ம சொன்னா மறுத்து கூறுறது. இதுவே வந்து நேர் விடைனா கடைக்கு போவியா? போறேன். படிக்கிறியா? படிக்கிறேன். இந்த வேலையை செய்யறியா? செய்கிறேன். ஸோ ஒரு கொஸ்டின் கேட்டா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து உடன்பட்டு பாசிட்டிவா சொல்றது தான் நேர் விடை. அடுத்து ஏவல் விடை. நம்ம ஏற்கனவே வந்து ஏவல் வினா பார்த்தோம். ஏவல் வினானா என்னது? ஜஸ்ட் அப்படியே ரிவைண்ட் பண்ணுங்க. ஒரு செயலை செய்யுமாறு ஏவப்படும் வினா ஏவல் வினா. ஸோ இப்போ ஏவல் விடை அப்படின்னா மாட்டேன் என்பதை மறுப்பதை ஏவலாக கூறும் விடை. ஏவல் விடைனா என்னதுங்க? மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. எக்ஸாம்பிள் பாருங்க. இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய். நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், நீ செய்ய. இதை நீ படிப்பியா அப்படின்னு கேட்டா நீயே படி. நீ கடைக்கு போகுவியா? நீயே போ. ஸோ அதுதான் மாட்டேன்னு சொல்லாம மறுத்து ஏவுதல். ஏவுதல்னா அவங்கள்ட்டே நம்ம திருப்பி சொல்றது. ஸோ இதுதான் மறுத்தல். மாட்டேன் மறுத்தல். புரியுதுங்களா? இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் அப்படின்னு சொன்னா அது ஏவல் விடை. அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை. இந்த
டைப்பை நீங்கள் நல்லா படித்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நமக்கு புரிஞ்சிடும். வினா எதிர் வினாதல் அப்படின்னா ஒரு கொஸ்டினை கேட்டால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டினையே சொல்கிறது விடையா. ஒரு வினாவை கேட்டால் அந்த வினாவையே திரும்பவும் என்ன பண்ணுறது, விடையா சொல்கிறது. அதுதான் வினா எதிர் வினாதல். ஒரு வினா கேட்டால் அந்த வினாவையே விடையா சொல்கிறது தான் வினா எதிர் வினாதல். புரியுதுங்களா? நீ என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்னு கேட்டா வராமல் இருப்பேனா அப்படின்னு கொஸ்டினையே கேட்கறது. புரியுதுங்களா? என்னுடன் ஊருக்கு வருவியா அப்படின்னு கேட்டா வராமல் இருப்பேனா அப்படின்னு திரும்பவும் நம்ம கொஸ்டினாவே ஆன்சர் சொல்றது தான் வினா எதிர் வினாதல் விடை. அப்ப வினாவையே விடையா சொல்றது தான் என்னதுங்க, வினா எதிர் வினாதல். அடுத்தது உற்றது உரைத்தல். உற்றது உரைத்தல் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு அதால பாதிப்பு ஏற்பட்டுரும். ஸோ அதை தான் சொல்றது உற்றது உரைத்தல். வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல். ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல், நேர்ந்ததை கூறல், இதுதான் உற்றது உரைத்தல். நீ விளையாடவில்லையா அப்படின்னு ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டா கால் வலிக்கிறது, ஏற்கனவே கால் வலி இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த கால் வலியை தான் அவங்க என்ன சொல்றாங்க, கால் வலிக்குது அதனால நான் விளையாடலை அப்படின்னு உற்றதை உரைக்கிறத தான் சொல்றது. கொஸ்டின்லேயே பாருங்க, உற்றது உரைத்தல். ஏற்கனவே கால் வலி இருக்கிறத தான் அவங்க சொல்றாங்க. ஸோ அது உற்றது உரைத்தல். இதுவே உருவது கூறல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உருவது கூறல்னா நடக்க போறத சொல்றது. நடக்க போறத சொல்றது. ஏன் விளையாடலையா அப்படின்னு கேட்டா கால் வலிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் வலிக்கிறது வேற, கால் வலிக்கும் அப்படின்றது வேற. அப்ப நேர்வதை கூறல், இனிமேல் நேர்வதை கூறுறது தான் உருவது கூறல். உற்றது உரைத்தல்னா ஏற்கனவே நேர்ந்ததை கூறல், ஏற்கனவே நடந்ததை சொல்றது தான் உற்றது உரைத்தல். உருவது கூறல் அப்படின்னா இனிமேல் நேர போறத, இனிமேல் நடக்க போறத கூறுறது. அதான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, நீ விளையாடவில்லையா, கால் வலிக்கிறது. ஸோ அப்போ கால் வலிச்சிட்டு இருக்கு, அதை தான் உற்றது உரைத்தல். இதுவே அதே கொஸ்டினை கேட்கும் பொழுது கால் வலிக்கும், கால் வலிக்கும் அப்பனா விளையாண்டா கால் வலிக்கும். அப்ப இனிமேல் நடக்க போறத சொல்றதுனால இது உருவது கூறல். அடுத்தது கடைசி இது இனமொழி விடை. இனமொழி விடை. இனமொழினா என்னது, ஒரே மாதிரி இருக்கும். வினாவிற்கு விடையா இனமானத மற்றொன்றை சொல்றது. இனமான மற்றொன்றை குறிப்பிடுவது தான் என்னதுங்க, இனமொழி விடை. உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டா அதற்கு இனமான எனக்கு ஆட தெரியும், எனக்கு ஆட தெரியும். இப்போ பாடல் ஆடல் இது ரெண்டுமே இனமான சொல். ஸோ இது இனமொழி விடை. அடுத்தது உனக்கு கதை எழுத தெரியுமா, கதை எழுத தெரியுமான்னு கேட்குறாங்க. எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்லி கதைக்கு இனமான கட்டுரையை சொன்னதுனால இது இனமொழி விடை. இப்போ புரியுதுங்களா? ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. விடைன்றது 6 வகை 8 வகைப்படும். விடைன்றது 8 வகை, வினான்றது 6 வகை. ஸோ விடை எது எது பாருங்க, சுட்டு, மறை, நேர், ஏவல், வினா எதிர் வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல், இனமொழி விடை. ஸோ இந்த 8 தான் என்னதுங்க, விடை. சுட்டு விடை அப்படின்னா சுட்டி கூறுவது சுட்டு விடை. மறை விடைனா மறுத்து கூறுறது மறை விடை. நேர் விடைனா உடன்படுது, அந்த கொஸ்டின் அவங்க செய்யினா செய்வாங்க, இதே செய்யினா செய்ய மாட்டேன்னு சொல்றது மறை விடை. ஏவல் விடைனா
ஒரு கொஸ்டின் கேட்டா அதே திருப்பி அவங்களையே சொல்றது. ஒரு வேலையை செய்ய சொன்னா அவங்களையே செய்ய சொல்றது தான் ஏவல் விடை. வினா எதிர் வினாதல்னா ஒரு கொஸ்டின் கேட்டா திரும்பவும் அவங்கள ஒரு கொஸ்டின் கேட்கறது. அதுதான் வினா எதிர் வினாதல். உற்றது உரைத்தல்னா ஏற்கனவே நேர்ந்ததை கூறுறது உற்றது உரைத்தல். உருவது கூறல்னா இனிமேல் நேர போறதை குறிப்பிடுவது உருவது கூறல். இனமொழி விடைனா இனமான மற்றொன்றை அந்த வினாவிற்கு விடையா சொல்றதுதான் இனமொழி விடை. புரியுதுங்களா? இறுதியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவினுடைய இறுதியாக இப்ப பாத்தீங்கன்னா புக் பேக்ல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க வினா விடை சம்பந்தமா. ஸோ அது படிக்கிறேன் பாருங்க. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்டது என்ன வினா? டேஸ் வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது டேஸ் விடைன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னா அவருக்கு ஒண்ணு தெரியல, ஒரு விஷயம் வந்து தெரியல. அப்ப அது தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் வந்து என்ன பண்றாரு, ஒரு வினா கேட்கிறார். அப்ப தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக வினவப்படும் வினா என்ன வினா? இதுல இங்க இருக்கு பாருங்க, அறிவினா இருக்கு, இங்க ஒரு சாரி அறிவினா அறியா வினா. இதுல நமக்கு தெரியாத ஒன்றுன்றதுனால இது அறியா வினா. அதற்கு மற்றொரு என்ன சொல்றாருன்னா அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு சுட்டி காட்டி கூறுறாரு. அப்ப சுட்டி காட்டி கூறும் விடை வந்து சுட்டு விடை. சுட்டு விடை. அப்ப இதற்கான ஆப்ஷன் இ. ஞாபகம் வச்சுக்கோங்க. தனக்கு தெரியாத ஒன்றை மற்றவர்களிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வது அறியா வினா. ஒரு வினா வினவு கொள்ளும் பொழுது சுட்டி காட்டி கூறும் விடை சுட்டு விடை. அதோ அதோ அங்கே நிற்கும் அப்படின்னு சுட்டி கூறுறதுனால இது சுட்டு விடை. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும். நீங்க இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.